ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வீடு டீப் க்ளீனிங், அப்படியே வீட்டையே தலைகீழாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் 2 நாள் பண்ணது, அதாவது சாட்டர்டே சண்டே 2 நாள் சேர்த்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடு நாங்கள் வந்து கரெக்டாக 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 7th இயரில் இருக்கோம். இப்போ வரைக்கும் வீட்டை வந்து புதுசு மாதிரியே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமும் எப்படி வந்து புதுசாக நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு நல்லா வாசனையாக மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்ற நிறைய க்ளீனிங் ஹேக்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ சாட்டர்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட கையோடு வந்து க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாரு, விண்டோ ஸ்க்ரீன்லாம் வந்து எடுத்து கொடுத்தாரு. சோஃபாலாம் நகர்த்தி வச்சுருக்காரு. சோஃபா பேக் சைட்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஜீவனுக்கும் ஹாலிடே. ஸோ இந்த மாதிரியான டீப் க்ளீனிங்கில் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் வந்து 2 நாளில் முடிக்க முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸை ஹெல்ப் இல்லைன்னா கஷ்டம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு, இது துவைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1 hour 20 minutes ஆகும். அதுக்குள்ளே நான் வந்து எவ்வளோ க்ளீனிங் முடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விடும் கொஞ்சமாக நான் வந்து வாஷிங் சோடா மளிகை கடையில் கிடைக்கும், அதுவும் வந்து போட்டிருக்கேன். வாஷிங் சோடா வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் அப்புறம் பெட்ஷீட் பிளாங்கெட் இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா கரை எல்லாம் போயிடும், பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 1 hour 22 minutes ஆன் பண்ணுறேன். ஊற வச்சு துவைக்கிற ஆப்ஷன், சோக் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 15 நிமிஷம் ஊற வச்சு துவைக்கும். ஆன் பண்ணி விட்டுட்டு க்ளீனிங் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய க்ளீனிங் கேஜெட்ஸ் காட்டியிருப்பேன். ரிப்பீட்டடாக விலாக்ஸில் வந்து இந்த கேஜெட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இதை நான் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு தான் என்னோடய ஃபீட்பேக் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகராவோட ஒயர்லெஸ் வேக்கம் கிளீனர் பர்ச்சேஸ் பண்ணி மோர் தென் ஒரு 7 months இருக்கும். இது வாங்கினதுலேருந்தே இது வச்சு தான் நான் வந்து டெய்லியுமே வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டுறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட், அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 2 அட்டாச்மெண்ட் வரும். இது எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அமேசான் பர்ச்சேஸ் லிங்க். ஆனால் வந்து இது இப்போல்லாம் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி இந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் காட்டிகிட்ருக்கு. ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு வாங்க விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பப்போ போயிட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்போ வந்து பேக் இன் ஸ்டாக் வருதோ அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இதோட ப்ரைஸ் வந்து 6200 இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு நாள் பார்த்திங்கன்னா டீலில் 5999 போச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸு லோவாக போகும்போது பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்டாச்மெண்ட், இது வந்து விண்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட். இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பெரிய உட்டன் கபோர்டு மாதிரி வச்சுருப்பேன். அது வந்து டிவி கேபினெட்டு நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தப்போ யூஸ் பண்ணிருந்தது. அந்த டிவி கேபினெட்டை வந்து அந்த ஓரமாக வச்சுருக்கோம். டிவி கேபினெட்னு சொல்ல முடியாது, டிவிக்கான ஒரு கபோர்டு. ஸோ அதை வந்து கீழே வீல்ஸ் இருக்கும். ஸோ மூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். இது வந்து ஃபர்னிச்சர் க்ளீனிங்க்கான அட்டாச்மெண்ட்டு. அதை வச்சு அவன் சோஃபா க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் 3 அட்டாச்மெண்ட் தான் வரும் இந்த வேக்கம் க்ளீனரில். ஏற்கனவே டீட்டெயிலான டெமோ ரிவ்யூலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணாலும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதுதான் பெருசு வீடு கூட்டுறதுக்கான அட்டாச்மெண்ட். 2வது வந்து அந்த ஃபர்னிச்சர் க்ளீனிங்க்கான அட்டாச்மெண்ட். அதை வச்சு சோஃபா, ஸ்க்ரீன், பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. 3rd அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து விண்டோஸ் க்ளீனிங். ஸோ கம்மியான அட்டாச்மெண்ட்ஸ் தான் வருது, நிறைய மாற்றி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த வேக்கம் கிளீனர் வந்து ஹீட் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, பெருசாக சவுண்டும் இல்லை. நீங்கள் ஒயர்லெஸ் வேக்கம் கிளீனர்னு சொல்லிட்டு அமேசானில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 24,000 25,000 அப்படி காட்டும். டைசன் பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் அது வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ 25,000 அப்படிலாம் காட்டிகிட்டு இருந்தது. பட் இது வந்து 6200 6700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமா மெய்டெல்லாம் எனக்கு பெருசாக செட் ஆகலை. இப்போ வரைக்குமே இந்த கேஜெட்ஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ரோபோவேக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. ரோபோவேக்கும் பார்த்திங்கன்னா பெட்ரூம் க்ளீனிங்க்கெல்லாம் ரோபோவேக் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் லிவிங் ரூம் அண்டு கிச்சன் க்ளீனிங் வந்து நான் பண்ணிவிடுவேன். ரோபோவேக் ஏன் பெட்ரூம்க்குனா அது கட்டில் கடியிலலாம் போய் கூட்டிகிட்டு வரும். இந்த டஸ்டர் வந்து நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். சீலிங் டஸ்டர்
இது வந்து அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட்டு க்ளீனிங் கேஜெட்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த ஒட்டடை அடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். என்னென்னா டஸ்ட் அலர்ஜி இருக்குது எல்லாருக்குமே. அது வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகுது. முக்கியமாக ஜீவனுக்கெலாம் பயங்கரமான டஸ்ட் அலர்ஜி இருக்குது. இப்போ நான் மாஸ்க் போடாமல் தான் க்ளீன் பண்ணிருக்கேன். என்னென்னா உங்களுக்கு அந்த ஒட்டடை வந்துட்டு இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தில் அப்படியே ஒட்டிக்கும், கீழே வந்து விழுகாது. இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளியே பால்கனியில் கொண்டு போயிட்டு ஜஸ்ட்டு தட்டினாலே அதில் ஒட்டிகிட்ருக்கிற டஸ்ட்டு அந்த ஒட்டடெல்லாம் கீழே விழுந்துடும். இது வந்து நம்ம துவைக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இதில் டர்ட்லாம் இருக்கிறது இல்லை. தட்டினாலே எல்லாம் போயிடுது. இல்லை அந்த மேலே இருக்கிற ஸ்பாஞ்ச் மட்டும் கூட தனியாக கிடைக்கும், நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப டஸ்டி ஆகிடுச்சு, நமக்கு வந்து அதை துவைக்கிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப டர்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு சிலருக்கு வந்து அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக சொல்கிற ஜஸ்ட் ஒரு 100 rupees வரும் அந்த அட்டாச்மெண்ட் மட்டும். ஸோ மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணாத ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி வேக்கம் பண்ணிட்டோம். சோஃபா பின்னாடியெல்லாம் கம்மியாக தான் டஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. காரணம் பார்த்திங்கன்னா இந்த வேக்கம் கிளீனர் வச்சு நான் டெய்லியுமே வீடு கூட்டுறனால அது வந்து அந்த முடி சின்ன சின்னதாக நூல் மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி பறந்துகிட்டே இருக்கும், அது எல்லாத்தையுமே சக் பண்ணிடும். ஸோ அதனால் கட்டலுக்கடியில் சோஃபா பேக் சைட்லலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த சோஃபா வாங்கினதுக்கப்புறமா அதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் சோஃபா நிறுத்தி க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடை அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு வந்துட்டு கூட்டுறதுக்கு இந்த வேக்கம் கிளீனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தின் 1 hour 20 minutes எவ்வளோ க்ளீனிங் பண்ண முடியுதுன்னு பார்ப்பீங்க. வீடியோ ஷூட் பண்ணுறனால கொஞ்சம் லேட் ஆகுது. இதுவே நீங்கள் வீடியோ எடுக்காமல் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடிச்சிடுவீங்க. இது வந்து ஸ்பின் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ணுற ஒரு மாப்பு. அதில் வந்து நான் யூஸ் பண்ண லிக்விட் வந்து அகாராவோட இன்னொரு மாப்புக்கு வந்த லிக்விடு, இந்த மாப்புக்கு கிடையாது. இதுக்கு எந்த லிக்விடும் வரல. நம்ம எந்த லிக்விட் வேணால் இதுக்குள்ளே ஊற்றலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் லைசால் வச்சுருப்பேன், லைசால் கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மூடி அளவுக்கு க்ளீனிங் லிக்விட் போட்டுட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இது ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து மாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே மாப்பும் மற்ற பிராண்ட்ஸ்லையும் கிடைக்கிது. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. அதனால் சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு கீழே காட்டுச்சு, லிங்க்கை கிளிக் பண்ணி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற பிராண்டில் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே மாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் விமனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரூம் மட்டும் துடைக்கணும், ஒரு இடத்த மட்டும் துடைக்கணும், இல்லை குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து அந்த இடம் மட்டும் ஏதாவது டர்ட் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது சிந்திருச்சு அங்கே மட்டும் துடைக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா லிவிங் ரூமும் கிச்சனும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 minutes கூட ஆகலை. ஃபர்னிச்சரெல்லாம் மூவ் பண்ணி நானும் ஜீவனும் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஒரு 25 to 30 minutesக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டையுமே நான் சார்ஜ் போட்டுட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour தான் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. பெருசாக கரண்ட் பில்லெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம மொபைல் சார்ஜ் போடுறது எப்படியோ அந்த மாதிரி ஒரு மொபைல் சார்ஜர் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் கரண்ட் பில்லெல்லாம் ஒன்றும் அதிகமாகிறது இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் வந்து டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பூஜை ரூமில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். துடைக்கிறதுக்கு வந்து தண்ணியில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த அத்தர் பவுடர் இது வந்து பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன் நான், அது கொஞ்சம் ஆட் பண்ணி இது நல்ல வாசனையாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அத்தர் பவுட்ரு வந்து இந்த பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலலாம் உங்களுக்கு கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கிது. நீங்கள் வந்து இதை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த ஸ்மெல் தெரியுது. பூஜை ரூம்குள்ளே போகும்போது கோவிலெல்லாம் ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூப்பர் ஸ்மெல்லு. நான் ஃபஸ்ட்டே அந்த சந்தன குங்குமம்லாம் வந்து முதலையே ஒரு சின்ன துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அந்த அத்தர் சேர்த்து துடைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ரோஸ் வாட்டர் அத்தர் சேர்த்து துடைச்சதுக்கப்புறமா மறுபடியும் துடைக்காதீங்க, ஸ்மெல் எதுவும் இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். அடுத்ததான் இந்த ப்ளட்ஜோட பாலிஷ். இது நான் பர்ச்சேஸ் பண்ணி 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அமேசானில் வாங்கினது.
3 months ஒன்ஸ் டீப் கிளீனிங்கில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத் வந்து ஈரம் பண்ணிவிட்டு நம்ம வச்சு துடைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த உட்டு வந்து அப்படியே பளபளன்னு ஆகும். ஸோ உட்டு மேலே நீங்கள் இது வந்து எங்கே வேணால் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கலாம். விண்டோ, டோர், அப்புறம் வீட்டில் வந்து உட்டன் சோஃபா இல்லை உட்டன் சேர்லாம் இருக்குது. இந்த மாதிரி உட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி கிச்சன் கேபினெட்ஸ் உள் சைடில் வந்து இது ஒரு க்ளீனிங் லிக்விடாக யூஸ் பண்ண முடியாது. அதையும் சொல்லிக்கிறேன். பாருங்கள், என்ன மாதிரி சூப்பராக அப்படியே புதுசாக ஆகிடும். அதுவும் ஒவ்வொரு தடவை நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் பாலிஷ் ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடப்பேன். புதுசாக பூஜை ரூம்குள்ளே போன மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே வந்து பூஜை ரூமில் இருக்கிற தீபம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணலை. நான் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி பவுடரும் கொஞ்சமாக புளி வச்சும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அதாவது நான் டெய்லியுமே தீபம் ஏற்றுறது பார்த்திங்கன்னா 2 காமாட்சி தீபம், ஒரு வாஸ்து தீபம், அப்புறம் இந்த ஓம் விளக்கு, இதுதான் டெய்லியுமே தீபம் ஏற்றிட்டுருக்கேன். அதை வந்து பீத்தாம்பரி பவுடரும் புளியும் வச்சு தேய்ச்சி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ பூஜை ரூம் டீப் க்ளீனிங்கும் முடிஞ்சுது. நான் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் அந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக துவைச்சி வந்துருச்சு. அது வந்து பால்கனியில் காய போட்டேன். ஸோ 1 hour 20 அட்லீஸ்ட் 1.5 hours வச்சுக்கலாம். 1.5 hours பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம லிவிங் ரூம், கிச்சன், அப்புறம் பூஜை ரூம் இது எல்லாமே டீப் க்ளீன் பண்ணியிருக்கோம். கிச்சன் உள் கேபினெட்டில் நான் பண்ணலை, அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போதைக்கு வந்து நார்மலாக டஸ்ட் பண்ணி கூட்டி தொடச்சி விட்டுருக்கேன். நல்லா பளிச்சுன்னு அழுக்கு போயிடுச்சு. வாஷிங் சோடா உங்களுக்கு மளிகை கடையில் கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஐ மீன் மெயினாக பெட்ஷீட்டு, பிளாங்கெட்டு, இது பார்த்திங்கன்னா ரக்கு. இது வந்து ஆன்லைன் லிங்க் இல்லை. கிச்சனில் வந்து நான் கீழே போட்டிருப்பேன். எதாவது சிந்திச்சு அப்படின்னா இது மேலே சிந்திரும். நமக்கு துடைக்கிற பிரச்சனைலாம் இல்லை. இதை வந்து இப்போ நான் வாஷிங் மிஷினில் சேம் அதே மாதிரி சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் போட்டுட்டு கொஞ்சமாக வாஷிங் சோடா போட்டு வாட்டர் லெவல் வந்து கம்மியாக வைக்கிறேன். ஏன்னா ரக்கு மட்டும்தான் துவைக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 14 minutes அதில் வந்து துவைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்பெட்டு இல்லை மேட்டு, கால் மிதியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம துணிங்களையும் அதே வாஷிங் மிஷினில் எப்படி போட முடியும்? உள்ளே வந்து நிறைய மண் அழுக்கெல்லாம் சேர்ந்துடும். அப்படி வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு சூப்பரான மேஜிக் சால்ட் காட்ட போகிறேன். மேஜிக் சால்ட் பீஸு. அது வச்சு நம்ம ஈஸியாக வாஷிங் மிஷினையே வந்துட்டு டீப் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரக்கு துவைச்சி வரட்டும், அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ இப்போ அது வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியே காரிடாரில் இது வந்து 2-in-1 ஸ்ப்ரே மாப். இது ஈஸியாக உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கும். அமேசான்லேயும் இருக்குது. இதுவும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி மோர் தென் 1 year ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே பால்கனி, முன்னாடி காரிடார்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். வீட்டுக்குள்ளே வந்து 2-in-1 ஸ்ப்ரே மாப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து துடைக்கிறதுக்கு வேறு மாப்பு, வீட்டுக்குள்ளே வேறு வச்சுருக்கேன். ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு இது புரியும். ஏன்னா ஃப்ளாட்டில் பால்கனி 2-3 இருக்கும். அந்த அது வந்து நம்ம துடைச்சிட்டு ரொம்ப அழுக்காயிடும் மாப்பு. அதோட உள்ளேயும் வந்து துடைக்க முடியாதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து விண்டோஸ் க்ளீனிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் ஃபிட் பண்ணிவிட்டு விண்டோஸ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம். பெருசாக டஸ்ட் இல்லை. பட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த என் வீட்டோட ஃப்ரண்ட் காரிடாரில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணாங்க. மேலேருந்து ஓட்டை பிரிச்சுட்டு இறங்கி வந்தெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணப்போ அப்போ வந்து இதில் நிறைய டஸ்ட்டு, ஐ மீன் இந்த விண்டோவில் மட்டும் சேர்ந்துருச்சு. ஸோ அதை வந்து இந்த வேக்கம் கிளீனரை வச்சு எடுக்கிறேன். நல்லா அப்படியே இந்த மண், கல் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துரும். இதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கு. லிவிங் ரூமுக்கும் கிச்சனுக்கும் மிடில் இருக்கிற பெரிய ஸ்க்ரீன் இது. அது வந்து கழட்டுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அந்த ராடு வந்து கழட்டணும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஏணி வச்சு மேலே ஏறி அந்த ராடை கழட்டணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியை கூப்பிட்டு அப்படி தான் கழட்டுவேன் நான். இப்போ டைனிங் டேபிளும் இல்லை ஏறுறதுக்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி துவைக்கல. அதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சோஃபா க்ளீனிங்க்கு வந்து ஜீவன் யூஸ் பண்ணி காட்டியிருப்பான். இதை வச்சு தான் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட் பண்ணி விட்றேன். ஸோ எல்லா டைமும் நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து கழட்டி துவைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில், அதுவும் இந்த மாதிரி லாங் ஸ்க்ரீன்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் கழட்டி துவைக்கிறது கஷ்டம். அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். பெருசாக வந்து அதில் அழுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. விண்டோ ஸ்க்ரீனில் தான் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனெல்லாம் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா துவைச்சி வந்துருச்சு இல்லையா.
லிவிங் ரூமில் இருக்கிற டிவி கேபினெட் வந்து என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் வந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் மத்தியானம் சமையல் வேறு செய்யலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹோம் மேக்கராகவும் எல்லா வேலையும் பண்ணணும். நார்மலாக டெய்லி குக்கிங், டெய்லி ஒர்க்கும் இருக்கும். அது போக இந்த டீப் க்ளீனிங்லாம் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் வந்து ரியலாக பார்ப்பீங்க. ஸோ அந்த டிவி கேபினெட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டே என் ஹஸ்பண்ட்டை கேட்டு வாங்கிட்டு வந்து நான் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு ஜஸ்ட்டு டிப் பண்ணி வெளியே பால்கனியில் வந்து காய வச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு வெளியெல்லாம் ஹேங் பண்ணியிருப்பேன். இந்த எலிஃபென்ட் தோரணம், அப்புறம் வெளியே கதவுக்கு வெளியே லிவிங் ரூமோட நிலவாசலுக்கு வெளியும் இந்த கந்தஷ்டி கணபதி அவரை தான் வந்து ஹேங் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கினது. ஒரு சிலது வந்து அமேசானில் வாங்கினது. லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா எப்போயாவது ஒரு தடவை தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் காய வச்சுட்டு நான் போயிட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு சாட்டர்டே மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு பார்ப்பீங்க. வாஷிங் மிஷினில் ரக்கு வந்து நான் போட்டு விட்டுட்டு போயிருந்தேன் இல்லையா, அது வந்து துவைச்சிருச்சு. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அதை எடுத்து பால்கனியில் காய போட்டார். அதே மாதிரி டிவி கேபினெட்டில் இருக்கிற டால்ஸ்லாம் எடுத்து அவர் தான் க்ளீன் பண்ணார். நான் வந்து அது ஷூட் பண்ண முடியல. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புளியோதரை மிக்ஸு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல வேலை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் எவ்வளோ வேலை செஞ்சேன்ட்டு. அதுக்கப்புறமா மறுபடியும் குக் பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருந்தனால ரைஸ் மட்டும்தான் நான் காலையில் வந்து வச்சுருந்தேன். சரி, தயிர் இருக்குது, ஏதாவது சாதம் வந்து கலந்து சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரைஸ் மட்டும் வச்சுட்டு தான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். குளிச்சுட்டு வந்த உடனே அந்த புளியோதரை பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த புளியோதரை சாதம் தான் வந்து செஞ்சேன். ஸோ இந்த மாதிரியான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோவும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி வந்து பிகினர்ஸ் மெனு பிளான் பண்ணுறது, என்ன மாதிரியான ரெடிமேட் மிக்ஸ்லாம் நாமளே வந்து வீட்டில் தயாரித்து வச்சுக்கலாம் அப்படின்ற வீடியோ லிங்க்கும் கீழே இருக்கும். ஒரு சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நாளும் எப்போ போல் நம்மளால் சமைக்க முடியாது. புளியோதரை செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. அது காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா மாம்பழம், ஊறுகாய். சாட்டர்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்து டிவி கேபினெட் மேலே அந்த ப்ளட்ஜோட உட் பாலிஷை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறேன். பூஜை ரூமில் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இங்கே லிவிங் ரூம்லேயும் கொஞ்சம் வந்து வாசனையான பொருட்கள் வந்து நான் பயன்படுத்துவேன். இந்த திங்ஸ் டு இன்க்ரீஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து காலையிலையும் இதை பண்ணலாம். வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். பூஜை ரூமில் தீபம் ஏற்றி வச்சுட்டு லிவிங் ரூம்லேயும் இந்த மாதிரி நல்ல ஸ்மெல் வர மாதிரியான திங்ஸ் வந்து வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் லைட் ஹோல்டரில் வந்து மேலே தண்ணி ஊற்றிருக்கேன். கேண்டில் வந்து உள்ளே வச்சுட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில், நான் வந்து இன்றைக்கி லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து போடும்போது உங்களுக்கு அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிட்டு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கிளாஸ் பவுலில் இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸும் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கி உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன். அந்த ரோஸோட வாசம் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் வந்து மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில், ரோஸ் எசென்ஷியல் ஆயில், இந்த மாதிரி நிறைய விதவிதமாக கிடைக்கிது. ஸோ இது வந்து நம்ம நிறைய மெத்தடில் பயன்படுத்தலாம். இதுக்கு மட்டும் இல்லை, நைட்டு நீங்கள் வந்து பெட்ரூமில் தூக்கம் வரணும் அப்படின்னா கூட சேம் இதே மாதிரி ஒரு ஹேண்டில் ஹோல்டர் வந்து நீங்கள் பெட்ரூமில் வச்சா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் லிவிங் ரூமில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் லோட்டஸ் லைட்டு தண்ணியில் பட்ட உடனே லைட் எரியும். ஸோ இந்த தண்ணியிலையும் நான் வந்து அந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்க்காக தான். உள்ளே வந்து போட்டோடனே பார்த்திங்கன்னா நல்லா லைட் எரியும். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமாக லிவிங் ரூமில் நல்ல வாசனையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் தண்ணி சத்தம் வர மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இது பாசிட்டிவ் வைப்ஸை நிஜமாக இன்க்ரீஸ் பண்ணுது. இது வந்து எஃபெக்ட் இருக்கிறதா நான் நம்புகிறேன். ரெகுலராக வ்ளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் ஃபவுண்டனில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நல்ல ஒரு மியூசிக் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டிவியில், இது வந்து நான் ரிலாக்ஸிங் மியூசிக், பாசிட்டிவ் வைப்ஸ் ரிலாக்ஸிங் மியூசிக்னு ப்ரௌஸ் பண்ணி யூடியூப்பில் இருந்து ஆன் பண்ணது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மந்திரம் கூட ஆன் பண்ணலாம். இஃப் சப்போஸ் பூஜை செய்கிறீங்க, அந்த பூஜைக்கு சம்மந்தப்பட்ட பாடல் கூட நீங்கள் வந்து டிவியில் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வீட்டுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல், ப்ளசண்ட்டான ஒரு மியூசிக்.
ஸோ சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான் இன்றைக்கி பிளானு. ஜீவனோட பெட்ரூம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த புது காட்டு நாங்கள் வாங்கினப்போ டீப் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ ஜீவனுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணி அவனோட ரேக்லாம் ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால அது வந்து நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற இந்த பெரிய காட்டு வந்து என் ஹஸ்பண்ட் மூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேக் சைடில் தான் கொஞ்சம் டஸ்ட்டு சேரும். காட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ரோபோவேக் போயிட்டு வந்துடுறனால பெருசாக காட்டுக்கு அடியிலலாம் பெருசாக டஸ்ட் இருக்காது. ஸோ ரோபோவேக் வந்து 2 பெட்ரூம்லேயும் ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்னா அது 2 பெட்ரூமும் கூட்டி முடிக்கிறதுக்கு நியர்லி 30 மினிட்ஸ் ஆகிடும். ஆனால் இந்த வேக்கம் கிளீனர் வச்சு நான் லிவிங் ரூம் அண்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சீக்கிரமாக வேலை ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் வேக்கம் கிளீனர் வந்து பெஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் வித்தின் பட்ஜெட்லேயும் இருக்கும். ரோபோவேக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தானாகவே ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஃபோன் ஆப்பில் ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே கூட்டும். பட் ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ அது 22,000 அந்த மாதிரி வந்துச்சு. பட் ரெண்டுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரெண்டையுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா காட்டுக்கு சைட்லெல்லாம் வந்து இந்த வேக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். வேக்கம் கிளீனர் வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணாலே ரொம்ப டயர்டாயிடும். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. டீப் க்ளீனிங் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எதுக்காக மேடம் நீங்கள் இப்படி தலைகீழாக வீட்டை திருப்பி இப்போ க்ளீன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, கோயம்புத்தூருக்கு வந்து போகிறோம். கோயம்புத்தூர் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன விஷயம்னு சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும். போயிட்டு வர்றது வந்து ரொம்ப நாள் ஒரு பெரிய பிளான் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் எனக்கு வந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பேக் டு நார்மல் சீக்கிரமாக வர முடியும். இப்போ நாளைக்கு வந்து எனக்கு காலேஜ்னால் நான் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வருவேன். வந்த உடனே அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ போல் 5:30 மணிக்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு 8:15 வீட்டை லாக் பண்ணிட்டு ஓடணும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன். வந்ததுக்கப்புறமா பெருசாக நமக்கு வேலை இருக்காது. அதுவும் முக்கியமாக டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட் அலர்ஜி ஆகிட்டு ஹெல்த் இஷ்யூ வரும். எனக்கும் அப்படி தான், ஜீவனுக்கும் அப்படி தான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இல்லை, பட் ஜீவனுக்கு நிறைய டஸ்ட் அலர்ஜி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா இப்படி நான் ரோபோவேக் அண்ட் வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் டஸ்ட்டு பெருசாக இல்லை. அதையும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து சமையலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட வீடு க்ளீனிங்க்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்கும். என்னோடய நேச்சர் இது. வாடகை வீடும் நான் இதே மாதிரி தான் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து நம்ம படுத்து நிம்மதியாக தூங்கணும். எனக்கு வந்து பெட்ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு வந்துட்டு நம்ம சுவாசிக்கும் போது டஸ்ட்டு உள்ளே போயிட்டு அதான் நமக்கு இந்த இருமல் அப்புறம் கோல்டெல்லாம் அடிக்கடி வர்றதுக்கு ரீசன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நான் டீப் க்ளீனிங் பண்ணிவிடுவேன். பெட்ரூமும் நல்லா சூப்பராக எப்போவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் நான் சொன்ன க்ளீனிங் கேஜெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா வீடு க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதோட வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு பண்ணுறது அதை விட கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வாஷிங் மிஷினுக்கு வருவோம். ஏன்னா இவ்வளோ விஷயங்களை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சோம் இல்லையா. வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து டாப் லோடில் தெரியும், ஃப்ரண்ட் லோடில் எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதான நூல் அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி மறுபடியும் அங்கே போட்டுறணும். நான் ஒரு 2 weeks பிஃபோர் தான் வந்து இது க்ளீன் பண்ணியிருந்தேன். அதனால் பெருசாக இதுக்குள்ளே அழுக்கு இல்லை. ஆனால் ஒரு சில டைம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக நீங்கள் பெட்ஷீட்டு பிளாங்கெட்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த இடத்தையும் தொடச்சிட்றேன். அங்கே வந்து பிளாக்காக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து அங்கேயே மாட்டிட்டேன்.
இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் அமேசானில் ரிவ்யூ பார்த்து வாங்கினேன். சர்ஃப் எக்ஸல் பிராண்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு மேஜிக் சால்ட் டீஸ்கேலர் டேப்லெட்னு கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி ஐஎஃபியோட டீஸ்கேலர் பவுடர் வந்து நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அது ரொம்ப காஸ்ட்லி. அது ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா ₹250 ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து 6 டேப்லெட்ஸ் வருது. டோட்டல் பேக்கோட ப்ரைஸ் 300ன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ 6 டேப்லெட் கிடைக்கிது. ஒவ்வொரு தடவையும் டீப் க்ளீன் பண்ணலாம். ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கும் இதை யூஸ் பண்ணலாம், டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த இது வந்து நம்ம ரேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற டேப்லெட்டை வந்து கையில் தொடாதீங்க, ஏன்னா அது ஒரு கெமிக்கல். அதுக்காக சொல்கிறேன், மேபி ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகலாம். நான் வீடியோக்காக கையில் எடுத்து காட்டியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு எல்லா வாஷிங் மிஷின்லேயுமே டப்பு க்ளீன் இல்லை டர்போ க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து வச்சு ஆன் பண்ணி விட்டுறணும். ஆனால் என்னோடய டப் க்ளீனில் அது 1 hour 45 minutes காட்டுச்சு. நான் அந்த ஆப்ஷனில் வைக்கல. நான் நார்மலாக ஒரு வாஷ், ஒரு ரின்ஸ், ஒரு ஸ்பின் கொடுத்தேன், ஒரு 20 minutesல முடிகிற மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து பவரும் சேவ் பண்ணணும், அதனால் அப்படி பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்றும் ஸ்மெல்லே இல்லை. அதில் வந்து லெமன் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க அந்த டேப்லெட்டில், அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா வந்து அந்த ஸ்மெல்லாம் வெளியே போகட்டும்ன்ட்டு. ஒரு மாதிரி சூடாக இருந்தது வாஷிங் மிஷின் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ஓப்பனில் விட்டுருக்கேன். நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் மேட்டெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுறீங்க, ரொம்ப வாஷிங் மிஷின் அழுக்காயிடும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த மேஜிக் சால்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பர் ப்ராடக்டாக சொல்வேன். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டான டீப் க்ளீனிங் வந்து நான் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட இந்த க்ளீனிங் ஹேக்ஸ்லாம் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து லைக் கொடுங்க. நான் காட்டின இந்த கேஜெட்ஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். Thank you.